ஏன்னா நாங்கள் புது வருஷத்துக்கு உண்மையாலுமே நாங்கள் ஒரு ரூபா காசு நாங்கள் யார்கிட்டையுமே வேண்டினதே இல்லை. சரி, என்னடா வெண்டைக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ? புதுவரோட வாழ்த்துக்கள் சொல்ல மாட்டீங்களா? எனக்கு புது வருஷ வாழ்த்துக்கள் உங்களுக்கும். சரி சரி, ஓகே. ஆனால் எனக்கு இல்லை முகத்துலேயும் ஒரு சின்ன ஒரு வாட்டம் ஒன்று தெரியுற மாதிரி கிடையாது. சர்ப்ரைஸ் அண்டு போட்டு இந்த 500 ரூபாயோட முடிச்சுட்டு அதே மாதிரி உங்களுடைய வீடுகளில் இடம்பெறக்கூடிய விசேஷமான நிகழ்வுகள், பிறந்த நாட்களோ அல்லது ஏதாவது நினைவு நாட்களையோ இங்கே இருக்கிற எங்களுடைய சொந்தங்களோட வந்து ஒரு நேரம் சாப்பாடு கொடுத்தோ அல்லது இப்படியான உதவி திட்டங்களை கொடுத்து செய்யணும்னு சொல்லி விரும்பினாலும் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். அந்த சரி, எல்லாருக்கும் வணக்கம், மதிய நேர வணக்கங்கள். சரி, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள்? சுகமாக இருக்கிறீங்களா? சரி, அப்போ ரெண்டைக்குமே ஏதாவது சர்ப்ரைஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? என்னம்மா அப்படி போல தான் இருக்கா? என்ன சாப்பாடு இருக்கிறதால அப்படி இருக்கு போல இருக்கு. சரி, இன்றைக்கு சர்ப்ரைஸ் ஒன்றும் இல்லை, சும்மா நோமல்லாம். சரி சரி, ஓகே. வணக்கம் உறவுகளே, நாங்கள் வன்னி நண்பன் யூடியூப் தளமூடாகத்தான் இன்றைக்கு மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்க இருக்கிறோம். இப்போ எங்கட இந்த யூடியூப் சேனலில் வந்து சில பல உதவி திட்டங்களை நாங்கள் வளமையாக முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம். இப்போ புலம்பெயர்ந்து வாழக்கூடிய உறவுகளினுடைய நிதி உதவியின் அடிப்படையில் வந்து செய்து கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு அங்கமாக நாங்கள் இப்போ ஒரு கிளிநொச்சி மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு குறிப்பிட்ட சிலர், அதாவது முதியோர்கள் என்ற கேட்டகரியில், அதில் வந்து மாவீரர் போராளி குடும்பங்களை சார்ந்த பெற்றோர்கள், அதை மாதிரி காயமடைந்தோர், காயப்பட்டோர், அதை மாதிரி வந்து பெற்றோர்கள் பிள்ளைகளால் வந்து கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள், அது மாதிரி நாளாந்தம் சாப்பாடுகள் தங்களுடைய தேவைகளுக்கு வந்து நிறைய கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 13 பேரை தெரிவு செய்து அவர்களுக்கு இந்த வருட ஆரம்பத்திலிருந்து மாதாந்த நிதி திட்டத்தை வந்து முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம். அப்போ இதுக்குரிய மெயினாக எங்களுக்கு நிதி அனுசரணையை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் யாருன்னு சொல்லி சொன்னால், கனடாவில் இருக்கக்கூடிய பவன் லலிதா தம்பதிகள், அவர்கள் 2 பேரும், அதை மாதிரி பிரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய காங்கேயன் அண்ணா, அதே மாதிரி UK நாட்டில் இருக்கக்கூடிய பகீரதன் அண்ணா, இவர்கள் 3 பேர் நிதி உதவியின் அடிப்படையில் வந்து நாங்கள் தற்போது இவர்களுக்கு இந்த மாதம் 4ஆம் மாதம் முடிய போது 4வது மாத காசு இப்போ இன்றைய தினம் கொடுக்க போகிறோம். இன்றைக்கு 28ஆம் தேதி என்ன ரைட், 28ஆம் தேதி இன்றைய தினம் இவர்களுக்கு 4வது மாத காசு கொடுக்க போகிறோம். இப்போ அவர்கள் 2000 ரூபா படி ஒவ்வொருத்தருக்கும் மாதாந்தம் அந்த நிதி உதவிகளை வந்து செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ அவர்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நான் ஸ்பெஷலாக நன்றி கூட கடமைப்பட்டிருக்கேன். என்று சொல்லி சொன்னால், இந்த யூடியூப் அதை மாதிரி இந்த உதவி திட்டங்கள், உதவிகள் சேர்ந்து பல விமர்சனங்கள் தற்போது வேறு சமூக வலைத்தளங்களில் வந்து தொடர்ச்சியாக போய்கொண்டிருக்கு. அப்படியான ஒரு நிலைமையிலையும் வந்து இந்த உதவி திட்டங்களை வந்து கைவிடாமல், இது சம்பந்தமான இந்த கேள்விகள் எதுவுமே கேட்காமல் தொடர்ச்சியாக வந்து இவர்களுடைய நலன் கருதி இந்த உதவி திட்டங்களை வந்து தொடர்ச்சியாக முன்னெடுத்து கொண்டிருக்கிற அந்த உறவுகளுக்கு இந்த இடத்துல மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும். அது மாதிரி நீங்கள் எப்போவும் நல்லா இருக்கணும். நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்களை நம்பி இருக்கிற இவர்களும் கட்டாயம் நல்லா இருப்பார்கள் என்றுதான் என்னுடைய இது. இப்போ அதால் வந்து கடவுள் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். தொடர்ச்சியாக இந்த விஷயங்களை வந்து செய்து கொண்டிருங்க. அதுமாதிரி இந்த காணொலிக்கு வந்து புதுசாக நீங்கள் யாரும் பாராக்களாக இருந்தால் கட்டாயம் இவர்களை மாதிரி பல தேவைகளோடு இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ அவங்கள வந்து நாங்கள் உள்ளெடுத்து செய்கிறதுக்கு எங்களுக்கு நிதி அனுசரணைகள், நிதி உதவிகள் வந்து இது வரைக்கும் கிடைக்கல. அப்படி நீங்கள் யாராவது ஒரு மாதம் ஒரு ஆளுக்கு 2000 ரூபா படி அப்படி யாராவது ஒரு ஆளுவோ அல்லது 5 பேரையோ உங்களோட நிதி உதவிக்கு ஏற்ற மாதிரி அவர்களுக்கு மாதம் மாதம் அது செய்யக்கூடிய அளவில் வந்து உங்களால் செய்ய முடிஞ்சால் கட்டாயம் தொடர்பு கொள்ளுங்கள். அதற்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர நாங்களும் தயாராக இருக்கிறோம். சரி, அப்போ நாங்கள் என்னென்றால் இன்றைக்கும் அம்மாக்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ். அப்போ என்னென்னா காசு சர்ப்ரைஸ் இல்லை, உங்களுக்கு மதிய உணவும் வந்து வழங்குறதுக்காக வந்திருக்கிறோம். இப்போ 2 தடவை உங்களுக்கு மத்தியான சாப்பாடு வந்து நாங்கள் நினைக்கிறேன். என்ன 2 மாதம் அந்த அக்காவோட பேர் ஞாபகம் இருக்கா? என்ன பேர்? ரைட், அம்மா சரியாக சொல்லிட்டா, பிரபாலனி அக்கா. சரி, அவள் நோர்வே நாட்டில் இருக்கிறா. அவள் தான் உங்களுக்கு இந்த கடந்த 2 மாதமாக சாப்பாடும் அதை மாதிரி உங்களுக்கு மேலதிகமாக அந்த குறிப்பிட்ட தொகையுமே நான் முதல் வந்து 2000 ரூபா அப்படி தந்து வாண்டிக்கிறேன். அதுக்கு பிறகு 3000 ரூபா படி, இல்லை முதல் 1000 ரூபா அப்புறம் 3000 ரூபா. ஓ ஆமாம், சித்திரை தெரியாது. இல்லை அது நீங்கள் சொல்கிறது மொத்த காசு இல்லை, நான் சொல்கிறேன் அவள் தந்த காசை. அவள் 2000ன்றது உங்களுக்கு வளமையாக மாதம் கிடைக்கிறது. அவள் வந்து இப்போ இந்த இடையில வந்து ஜாயின் பண்ணிடுவாள்.
இப்போ அவள் வந்து உங்களுக்கு தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் செய்கிறேன்னு சொல்லல அவளுக்கு தனக்கு செய்யக்கூடிய நேரங்களில் செய்வாள். மற்ற அந்த உங்களுக்கு அந்த 2000ன்றது தொடர்ச்சியாக அது கிடைக்கும். இப்போ நான் சொன்னானே இந்த 3 பேர் அவை வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக அந்த காசு வந்து தெரிவிக்கணும். இப்போ இவா இந்த அக்கா வந்து இப்போ புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிறா. இவா வந்து மாதம் செய்கிறேன்னு சொல்லல தன்னால் இயலக்கூடிய நேரங்களில் வந்து செய்வாள். அப்போ இன்றைக்கு உங்களுக்கு மிரக்கறி சாப்பாடு எல்லாம் இருக்கும். கடையில் நாங்கள் கட்டையில் வாட ஆசை வந்து வீட்டில் செய்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுமென்று தான் நம்ம மிரக்கறி சாப்பாடு தான் கொடுக்கணுமென்றது அவாட ஆசையும். இப்போ 13 பேர் இருக்கிறீங்க, நாங்கள் 20 பார்சல் என் மேலதிகமாக மாக்கள் நிற்கி பின்னமன்றக்கா 20 பேருக்கான சாப்பாடு வந்து கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ உங்களுக்கு வடை பாயாசம் இதெல்லாம் சேர்ந்ததாக அந்த சாப்பாடு இருக்கும். சரியா? அப்போ இதை முதல் தந்துட்டு அப்புறம் அடுத்தது நாங்கள் அடுத்த வளமையான விஷயங்களுக்கு வந்து போவோம். சரியா? சரி, எல்லாருக்கும் சாப்பாடு கிடச்சிட்டா? சரி, புது வருடங்கள் எல்லாம் எப்படி போச்சு எல்லாருக்கும்? அம்மாவுக்கு எப்படி போச்சு புது வருடம்? நல்லா போச்சு. அப்போ வேலை செய்கிற வீட்டுகள் எல்லாம் உடுப்புகள் எடுத்து தந்தாங்க. வேலை செய்கிற வீட்லையா? எடுத்து தந்தாங்க. கை விசேஷம் தந்தாங்க. எவ்வளோ கை விசேஷம் கிடச்சிது? எனக்கு 5000 கிட்ட. 5000 ரூபா? பரவாயில்ல, என்ன பெரிய ஒரு காசு தான். முத்துப்பிள்ளையால் வேலை செஞ்ச தனியாக கொஞ்ச நாள் அவங்களும் தந்தாங்க. அவங்களும் உடுப்பு சட்டத்தில் தந்தாங்க. அப்போ பரவாயில்ல, சந்தோஷம். சரி, வேறு யாருக்கு புது வருடம் வித்தியாசமாக போனது? அப்பாவுக்கு எப்படி போச்சு புது வருஷம்? எல்லாம் ஒரே மாதிரியே தான் போனது. ஒரே மாதிரி தான் போனது. கை விசேஷம் எதுவும் கிடைச்சதா? இல்லை, நான் போயில்லை. இல்லையா? ஒன்றுக்கும் போயில்லை. அப்பாவுக்கு என்ன மாதிரி ஒன்றும் கிடைக்கலையா கை விசேஷம் ஒன்றும்? சரி, வேறு அம்மா மேருக்கு ஒருத்தர் யாரு கை விசேஷம் கிடைச்சேன்னு சொல்லுங்க பாப்போம். ஒருத்தரும் போயில்ல. ஏன் போயில்லை? தாரதுக்கு ஆக்கள் இல்லைன்னு போயில்லையா? அப்போ ஒரு அம்மாவுக்கு தான், ஒரே ஒரு அம்மாவுக்கு தான் கை விசேஷம் கிடச்சிருக்கேண்ணே. வேலைக்கு போகிறபடியாக அந்த இடத்துல கிடச்சிருக்கு. இன்றைய கிடைக்க போதேண்ணே. சரி, கை விசேஷம் கிடைக்கலன்னு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு இன்றைய கை விசேஷம் தானே. இது நியூ இயர் 2 தரையெல்லாம் போனதால் இப்போ இது மாதம் முடிவில் நாங்கள் வளமையாக தரன்றபடியாக இதை கை விசேஷமாக எல்லோரும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்க. சரி, என்னடா இன்றைக்குன்னு ஏதாவது சர்ப்ரைஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ? சொன்னால் தான் தெரியுமா? எல்லாட்ட முகத்துலேயும் ஒரு கேள்விக்குறியோண்டு தெரியுது. அம்மா சொல்லுங்க. அம்மா இருக்கிற சர்ப்ரைஸே காணுமா? ஆசைப்படக்கூடாது, அதுதானே. சரி, அம்மா என்ன நினைக்கிறீங்க? என்ன நீங்கள் சர்ப்ரைஸ் இருக்குமா இன்றைக்கு? என்ன அம்மா என்ன சைலண்டா இருக்கிறீங்க? அம்மா சைலண்டா இருக்கிற, என்ன செய்யறது? சந்தோஷத்துல இருக்கிறாவா? என்ன சந்தோஷம்? எனக்கு என்ன சந்தோஷம்? சித்திரை வருஷம் இல்ல, கொண்டாட்டம் இல்ல, முண்டும் இல்ல தானே. ஏன் அப்படி சொல்றீங்க? 10 நாள் லீவு தானே. சித்திரை வருஷத்தான் ஒரு இடம் போகவே இல்லை. மத்தியானத்தோட முடிஞ்சிருந்தானே உங்களுக்கு வேலை? 2 மணி வந்துருவா, நான் கொஞ்சம் முன்னுக்கு வந்துட்டேன் சொல்லி. சரி சரி. 1 மணிக்கே வந்து அவ்வளோ தூரம் நடந்து வரணுமே, அதனால கொஞ்சம் முன்னுக்கே வந்துட்டேன். சரி சரிங்க. சரி, அம்மாக்களுக்கு என்னென்னா இன்றைக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ், குட்டி சர்ப்ரைஸா, பெரிய சர்ப்ரைஸ் இல்லை, குட்டி சர்ப்ரைஸ். வளமையாக அவங்களுக்கு 2000 தானே தாருனாங்க. இந்த முறை ஒரு 500 ரூபா மேலதிகமாக உங்களுக்கு வருது. சரியா? ஒரு ஆறுதலான சர்ப்ரைஸ் தானே. 500 ரூபாண்டாலும் அது பெரிய காசு தானே. சரி, அது கிடைக்கிறதே பெரிய பெருமை தானே. ஆமாம்.
என்னடா காசுண்டை நான் மாற்றி கொண்டு வரையில்லை. 5000 ரூபா ஒரு ஆள்கிட்ட தருவேன். 2 பேர் 2500 ரூபா எடுங்கோ. சரியா? பிரச்சனை இல்லை தானே? ஆனால் எனக்கு இல்லை முகத்துலேயும் ஒரு சின்ன ஒரு வாட்டம் ஒன்று தெரியுற மாதிரி கிடையாது. சர்ப்ரைஸ் அண்டு போட்டு இன்னும் 500 ரூபாயோட முடிச்சுட்டு அப்படி நினைக்கிறீங்க? ஓ சரி, பெரிய சர்ப்ரைஸ் தான். இந்த மாதம் உங்களுக்கு 5000 ரூபா தான். சரியா? இப்போ சிரிக்கலாம் நீங்கள். ஆமாம். சரி, யாரில் இருந்து தொடங்குவோம்? யாரில் அம்மா இருந்து தொடங்குவோமா? சரி, ஓகே. எல்லாருக்கும் இந்த மாதம் 5000 தானா? சரியா? ஓகே, நான் இதை தந்து போட்டு கதைப்போம். நாங்கள் மாற்றணும் மட்டும் இப்போ உங்களை சும்மா ஒரு மாற்றல ஒன்று தானே வந்து அப்படியே உடனே தந்துட்டு போன ஒரு இது இல்லை தானே அம்மா? சும்மா அப்படி கதை கேட்க உங்களுக்கும் ஒரு இதாக இருக்கும். சரி, 5000 ரூபா மிச்சம். இது என்னென்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கு 12 பேர் தான் வந்திருக்கிறோம். ஒரு ஆள் வந்து வரையில்லை. இந்த அம்மா வந்து அவங்களோட மகள்லாம் கூட்டி கொண்டு வரவா. அப்போ அவள் வரையில்லை. இன்றைக்கு ஏதோ தனிப்பட்ட சில காரணங்களுக்காக அவள் இன்றைக்கு இல்லை இங்கே. கூட்டிகிட்டு வரையலாம் போயிட்டு அப்போ தாயும் அவள் நடந்து வரமாட்டா. அதால் அந்த காசை நாங்கள் வச்சுருக்கிறோம். அடுத்த மாதம் அவைக்கு வர விட்டு அதை சேர்த்து கொடுப்போம். சரி, ஓகே. என்னடா இப்போ எல்லாம் சந்தோஷமா? அப்போ கை விசேடம் என்ன திருப்தியாக இருந்தா? அம்மாட்ட தான் கேட்கணும். அம்மா என்ன மாதிரி கை விசேஷம்? ஓகே. இப்போ நன்றியா? சரி, ஓகே. அதுதானே என்ன? சரி, அப்போ அவாவுக்கு தான் நாங்கள் நன்றி. கட்டாயம். சரி. ஆமாம் ஆமாம், கிடைக்கும் கட்டாயம். ஆமாம், நீங்கள் மனசார சந்தோஷப்படுறதே அவைக்கு ஒரு பெரிய ஒரு வாழ்த்தா போகும். அதான். அப்போ கை விசேஷம் என்ன இது? ஓகேயா? காணுமா? காணும். கட்டாயம். அவங்க சந்தோஷமாக நல்லா இருந்தால் தான் நீங்களும் இன்னும் நல்லா இருப்பீங்க. கட்டாயம். சரி, அப்போ இன்றைக்கு இப்போ இந்த மேலதிகமாக உங்களுக்கு 3000 ரூபா வந்திருக்கு தானே? வளமையாக உங்களுக்கு 2000 ரூபா. இந்த மாதம் உங்களுக்கு 3000 ரூபா மேலதிகமாக வந்திருக்கு. இப்போ இதை செய்தது யாருன்னு சொல்லி சொன்னாலும் அந்த அவள் தான், பிரபாலினி அக்கா தான். அவள் நோர்வே நாட்டில் இருக்கிறா. அப்போ இன்றைய தினம் உங்களுக்கு இந்த மதிய உணவு அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் 3000 ரூபா மேலதிகமாக கொடுக்க சொல்லி போன முறையும் எங்களுக்கு 56000 ரூபா காசு மேலே அனுப்பியிருந்தவா. அதேமாதிரி இந்த முறையும் 56000 ரூபா காசு அனுப்பியிருந்தவா. அப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் 3000 ரூபா படி. அதில் மற்ற மிச்ச காசில் சாப்பாட்டுக்கும் அதே நேரம் எங்களோட போக்குவரத்து செலவுக்காக வந்து அனுப்பியிருந்தவா. பிரபாலினி அக்காவுக்கு மீண்டும் இந்த இடத்துல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னென்னு சொன்னால் இப்போ அவள் என்னோடய ஃபோனில் எல்லாம் கதைக்கிறது எல்லாம் இல்லை. காசை போட்டு விடுவா, அக்கௌண்ட்டுக்கு போட்டு ஒரு மெசேஜ் ஒன்று தனியாக போட்டு விடுவா, தம்பி இது இவ்வளோ என்று சொல்லி. அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு அக்கா. கட்டாயம் அவள் நல்லா இருக்கணும். நல்லா இருந்தான்னு சொன்னால் உங்களுக்கும் அந்த உதவிகள்ன்ற வந்து தொடர்ச்சியாக கிடைக்கும். சந்தோஷம் அக்கா. உங்களுடைய இது வந்து நிச்சயம் அவர்களுக்கும் திருப்தி, உங்களுக்கும் திருப்தியாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். சரி, யாராவது அம்மாக்கள் என்ன வளமையாக சொல்கிற மாதிரி நன்றி சொல்ல போகிறீங்களா? யார் சொல்ல போகிறீங்க? இப்போ இந்த வருஷம் இப்போ புது வருஷம் தானே, இது இப்போ உங்களுக்கு கை விசேஷம் கிடைச்ச வருஷம் மாதிரி கட்டாயம் நீங்கள் நன்றி சொல்லணும். என்ன சொல்ல போகிறீங்கம்மா? பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் எங்களுக்கு இது சரி பெருமை தான். ஏன்னா நாங்கள் புது வருஷத்துக்கு உண்மையாலுமே நாங்கள் 1 ரூபா காசு நாங்கள் யார்கிட்டையுமே வேண்டினதே இல்லை. ஆனால் நாங்கள் இன்றைக்கி இந்த ஒரு 5000 ரூபா காசை நாங்கள் வாங்குறதுன்னு சொன்னால் எங்களுக்கு அது பெரிய ஒரு சந்தோஷம். இதே மாதிரி அவங்களும் நல்லா இருக்கணும். அவங்களுக்காக நாங்களும் கடவுளை தான் நாங்களும் மண்டாட வேணும். ஏன்னா அவங்க நல்லா இருந்தால் இன்னும் எங்களுக்கு ஒரு உதவிகள் கிடைக்கும். எங்களுக்கு நாங்களே இல்லாத போய் காலத்துக்கு இன்னும் எங்கள் மாதிரி வரக்கூடியவங்களுக்கும் அந்த உதவியே கிடைக்கணும்ப்பா. அதனால் நன்றி, வணக்கம்ப்பா. நன்றி. வேறு யார் அம்மாக்கள் சொல்ல போகிறீங்க? வரம்பா மேலும் நல்லா இருக்கும். அம்மா சொல்லுங்க. மேலும் பணம் இன்னும் காசு கிடைக்கணும் அவங்களுக்கு. கட்டாயம் அவங்களுக்கு கிடைச்சா எங்களுக்கு கிடைக்குமே. இவ்வளோ வரைக்கும் எங்களுக்கு உதவி செய்கிறவர்களுக்கு நன்றி.
புது வருட வாழ்த்துக்கள் சொல்ல மாட்டீங்களா எனக்கு? புது வருஷ வாழ்த்துக்கள் உங்களுக்கும். சரி சரி ஓகே. நன்றி அவைக்கு இந்த காசு கொடுத்து உதவி செய்தவைக்கு நன்றி. அவைக்கு சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓகே நன்றி. இது எவ்வளோ இப்படி கொடுத்து உதவி செய்கிறதுக்கு எவ்வளோ நன்றி. இதை நாங்கள் பாராட்டணும். அவருக்கு இன்னும் வந்துட்டு மேலும் மேலும் நான் இந்த கடவுள் உதவி செய்து நல்லா இருக்கணும், நல்லா ஆண்ட முடியத்தில் நல்ல கிருபையாக இருக்கணும். அப்போ இருந்தால் தான் எங்களுக்கும் உதவி செய்வாங்க. கட்டாயம் கட்டாயம். நன்றி. நன்றி நன்றி நன்றி. வேறு அம்மா? புது வருஷத்தில் நாங்கள் நன்றி உங்களுக்கு கொடுத்தது. வருஷம் கை வேலைமே கிடைக்கலையா? ஆமாம் கிடைக்கல கைவளம். ஆ இப்போ என்ன கைவளம் கிடைச்சிட்டு தானே சந்தோஷமா? இப்போ இதை வச்சு என்ன செய்ய போகிறீங்க? சாமான் வாங்க. சாமான் வாங்க போகிறீங்க. ஓகே ஓகே சந்தோஷமா வாங்கி சாப்பிடுங்க சரியா? சரி வந்தா வாங்க. தம்பி வாடா. சரி சரி வரட்டு. சரி ஓகே நாங்கள் இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இப்போ இன்றைக்கு அவர்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வந்து நிச்சயம் இந்த உதவியை வந்து தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிற இந்த உறவுகள் குறிப்பாக வந்து அவர்களோட பேரை வந்து திரும்பவும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். கனடாவில் இருக்கக்கூடிய பவனண்ணா, லலிதா அக்கா அவர்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்த்திய நன்றிகள். என்று சொன்னால் அவர்கள் தான் ஆரம்பித்து வச்சது இந்த உதவி திட்டத்தை. இப்போ வந்து நாங்கள் புதுசாக இன்னும் மக்கள் எங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் அதை சக்ஸஸாக செய்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி காங்கேயன்னா அவர் இப்போ இது மட்டும் இல்லை, இந்த ஊருக்குள்ளேயே இப்போ நாங்கள் 2-3 உதவி திட்டம் செய்திருக்கிறோம். அதுக்கும் அண்ணா தான் மிக முக்கியமான காரணம். யூடியூப் நான் ஆரம்பத்தில் தொடங்கினதிலிருந்து இப்போ வரைக்கும் தொடர்ச்சியாக உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி பகீரதன் அண்ணா அவரும் தொடர்ச்சியாக வந்து பல உதவிகளை வந்து செய்திருந்தவர். இந்த உதவி திட்டத்திலேயும் எங்களோட கைகோத்திருக்கிறது சந்தோஷம். இவர்கள் மூவருக்கும் ஸ்பெஷலான நன்றி. அதே மாதிரி அடுத்தது வந்து ஸ்பெஷலான நன்றி சொல்கிறது பிரபாலினி அக்காவுக்கு தான் நோர்வேயில் இருக்கிறார். இப்போ அவள் வந்து 3வது மாதமாக வந்து இப்போ இவர்களுக்கு வந்து இந்த உதவி திட்டத்தில் மேலதிகமான அந்த நிதி கொடுப்பனவுகளை வழங்குறதுல வந்து தொடர்ச்சியாக வந்து அவாவும் தன்னால் இயன்ற உதவிகளை வந்து செய்து கொண்டிருக்கிறார். மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதுமாதிரி இந்த காணொலிக்கு புதுசாக வராக்கள் யாராவது இருந்தால் இப்படியானவர்களை வந்து புதுசாக நாங்கள் உள்வாங்கி அவர்களுக்கு ஏதாவது உதவி திட்டத்தை செய்யணும்னு சொல்லி நீங்கள் விரும்பினால் அதை செய்திட நாங்கள் ரெடி. அதேமாதிரி உங்களுடைய வீடுகளில் இடம்பெறக்கூடிய விசேஷமான நிகழ்வுகள், பிறந்த நாட்களோ அல்லது ஏதாவது நினைவு நாட்களையோ இங்கே இருக்கிற எங்களுடைய சொந்தங்களோட வந்து ஒரு நேர சாப்பாடு கொடுத்தோ அல்லது இப்படியான உதவி திட்டங்களை கொடுத்து செய்யணும்னு சொல்லி விரும்பினாலும் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்திட நாங்களும் தயாராக இருக்கிறோம். மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். தற்போது உங்களிடம் விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்கள் அன்புடன் வன்னி நண்பன். நன்றி வணக்கம் உறவுகளே. சரி எல்லோரும் போயிட்டு வாங்க சந்தோஷமாக. சரி ஓகே வாங்க.